இந்திய விடுதலை போராட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒரு வீரர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸின் வீரத்தினையும் அவருடைய பல சாகசங்களையும் நாம் பல பக்கங்களில் படித்திருப்போம். ஆனால் சுபாஷ் சந்திர போஸினை பற்றி பலருக்கும் தெரியாத ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த பக்கம் காதலாலும் ஒரு பெண்ணின் அன்பாலும் நிரப்பப்பட்ட ஒரு பக்கம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த சமயத்தில் இந்திய சுதந்திர போரில் தனது பங்கை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதற்காக எமிலி எனப்படும் ஒரு பெண்ணை தன் பணியாளராக சேர்த்துக் கொண்டார். எமிலி என்ற அந்த பெண்மணி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினை மிகவும் பற்றுடன் கவனித்துக் கொண்டாங்க. இந்த பற்று ஒரு கட்டத்தில் காதலாக மாறியது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் எமிலி என்ற ஒரு பெண்மணியும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் எமிலி இந்த இரண்டு பேருக்கும் இடையே 1937 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று ரகசியமாக ஒரு திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த திருமணம் நடந்ததற்கு எந்த ஒரு நேரடி சான்றுகளும் இதுவரை கிடைக்கவில்லை. இப்படி இருவரும் காதலித்துக் கொண்டிருந்த சமயத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய நாட்டிற்காக, தன் நாட்டு விடுதலைக்காக தன்னுடைய காதலை துறந்துவிட்டு விடுதலைக்காக போராட சென்றார்.